எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ல. சூரியகலா இந்த சிஸ்டர்ல வந்து இது கத்துக்கிட்டோம், மேக்கப் கத்துக்கணும்னு என்கிட்ட வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ₹1 கிடையாது, வேலையும் அவளுக்கு கிடையாது, வீட்டுல எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்போ அவ சொன்னாம்மா, நம்ம எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது, அவ்வளோ குண்டா இருக்கிறதுனால அவங்க எங்க போனாலும் என்ன பண்றாங்கன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க. அவன் நல்லா திறமையா வேலை செய்வான். ஒரு வேலைக்கு போயிட்டான்னா அந்த வேலையில தான் அவ எல்லாமே அந்த கவனம் அதில் செலுத்துவா, நல்லா இதுவா இருப்பா. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் போயிட்டு அவ திருப்பி வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவ என்ன சொன்னா, நான் ஏதோ ஒரு கை தொழில கத்துக்கிட்டனால நம்ம சொந்த காலில் நிக்க முடியுமா, எப்படியாச்சும் நான் இங்க போயிட்டு கத்துக்கணும் அப்படின்னு. சரி போய் விசாரி. இப்போ ஒரு வாட்டி இங்க வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் சார் சொன்னது எல்லாமே கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. சார் பேசுறது, நீங்க எல்லாம் பேசுறது, மேம் பேசுறது, எல்லாமே பேசுறது நம்பிக்கை வந்த உடனே அவங்க என்ன பண்ணா, நான் எப்படியாச்சும் கத்துக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, எப்படிமா நம்ம கத்துக்கிட்டோம், சரி எப்படியே கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு என்கிட்ட ஒரு நகை இருந்துச்சு. அது அவ்வளவுதான் போச்சு அந்த ரேட்டுக்கு. அன்னைக்கு வச்சு அவங்களுக்கு அதை இது பண்ணோம். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடாது, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பொருளை நம்ம இழக்கிறோம்னா நாளைக்கு அது கடவுள் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா போஸ்டம்மா இது அப்படின்னா நான் சொல்றேன், எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. என்னடி சொல்ற, 15 நாள் போஸ்ட்ல உன்னால கத்துக்க முடியுமா அப்படின்னா அவ அடிச்சு சொன்ன, இல்லம்மா என்னால முடியும், நான் கத்துக்குவேன் அப்படின்னா. அப்ப ஒவ்வொரு டைமும் வீட்டுல வந்து அதுலயே தான் இருப்பா. ஒரு ஹேர் கட்டிங்கா இருக்கட்டும், ஒரு மேக்கப் இருக்கட்டும், ஒரு ஐப்ரோ பண்ணிக்கோ, எல்லாத்தையும் அதுலயே அவங்களுக்கு நோக்கம். அதே வச்சு நேற்று கூட பாத்தீங்க, என்னை வச்சு டம்மு பண்ணா, எல்லாமே வச்சு எல்லாம் எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணா. எனக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு, போட்டோ எல்லாம் பிடிச்சா எனக்கு. அப்போ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது இங்க வந்து நான் பார்த்தேன், அவங்களோட மேக்கப்பை பார்த்தவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஒரு காசு இருந்தாலும் ஒரு மேக்கப் ஒரு ஆர்டிஸ்டா நம்ம மக வந்திருக்கா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நீங்க அவர் சொல்லுவாங்க வீட்டுல வர போலாம், இங்க இருக்கிற ஒவ்வொரு மேமும் வந்து எனக்கு ரொம்ப அன்பா இருக்காங்கம்மா. எல்லாருமே அவ்வளவு சிரிச்ச முகமா, நம்மளுக்கு தெரியலனா கூட எல்லாத்தையும் நம்ம கேட்கறது எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான்